மக்காச்சோள புண்ணாக்கு DDGS அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதாவது மக்காச்சோளம் 9% புரோட்டீன் எப்படி 27% இந்த DDGSல மாறுது, அதே மாதிரி மக்காச்சோள விதையில் இருக்கக்கூடிய 3% ஆயில் எப்படி 8% ஆயிலாக மாறுதுங்கிறத பார்ப்போங்க. இந்த எத்தனால் ப்ராசஸில் மக்காச்சோளத்தை அரைச்சிட்றாங்க. அரைக்கும்போது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்து 65%லேருந்து 68% வரைக்கும் இருக்குதுங்க. இது சுத்தமான மாவுச்சத்துங்க. 9% புரோட்டீன் இருக்குது, 3-4% ஆயில் இருக்குது, 9-10% நார்ச்சத்து ஃபைபர் இருக்குது, 1 or 2% அது ஏஸும் மினரல்ஸ் அப்படிங்கிற தாது பொருள்களும் இருக்குங்க. இதையே எத்தனால் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் இதை அரைச்சு இதில் இருக்கக்கூடிய 68% மாவுச்சத்து ஈஸ்ட் சாப்பிட்றதுக்கு விடுறாங்க. அதாவது நொதித்தல் முறையில், ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறதுல. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்காச்சோளத்தில் மாவு அதைய ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதைய என்சைம்ஸ் கூட சேர்த்தும் போது அந்த சுகராக கன்வெர்ட் ஆகுதுங்க. அந்த சுகரை ஈஸ்ட் சாப்பிட்றது. ஈஸ்ட்டு சாப்பிட்டு அதனுடைய யூரின் அதான் எத்தனாலாக நமக்கு கிடைக்குதுங்க. இந்த முறையை எத்தனால் எவாப்ரேட் ஆகாமல் அதைய டிஸ்டிலேஷன் யூனிட்டில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணும்போது எத்தனால் வருது. அது இந்தியாவில் இப்போ பெரிய புரட்சியாக நடந்துகிட்ருக்கு. அது எரிபொருளில், பெட்ரோலில், டீசலில் சேர்த்துறாங்க. கூடவே கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வரும். அது வளிமண்டலத்துக்கு போயிடுதுங்க. இதில் 68% மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் குறைஞ்சி போகிறதுனால இந்த பாக்கி இருக்கக்கூடிய 30% மெட்டீரியல் நமக்கு புரோட்டீன் 9ங்கிற புரோட்டீன் 27 மாறிடுது. 3% ஆயில் 8% அதில் மாறிடுது. இதுதான் சிம்பிள் ரீசனுங்க. இந்த ஃபர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் முறையில் பாக்டீரியாக்கள், என்சைம்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இந்த எத்தனால் எடுத்தது போக வரக்கூடிய வெட், அதாவது ஈரப்பதமான அந்த கூழ் போன்றதை தான் நம்ம செர்லாக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பச்சையாகவே வருதுங்க. அதையவே அவங்க ட்ரையரில் போட்டு ட்ரை பண்ணி எடுத்தாங்கன்னா அதுதான் நமக்கு கார்ன் DDGSங்க. அது மாட்டுக்கு, ஆடுகளுக்கு தரதுக்கு உகந்தது. ஆனால் மொத்த உணவில், தீவனத்தில் 25% தான் அது மேக்சிமம் இருக்கணுங்க. இதில் வேறு எந்த விதமான கெடுதலும் இல்லை. ஆனால் 25%க்கு மேலே போகக்கூடாது. போனால் அதுக்கு அஜீரணங்களும் வயிற்றால் போகிறதும் ஆகுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.